நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நேரத்துல நாம இங்க சந்திக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? நாம எல்லாரும் இப்படி ரகசியமா பேசுறது யாராவது பார்த்தா அது வேற ஏதாவது பிரச்சனையில போய் முடியும். அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களால என்ன பார்க்கவே முடியாது. நீங்க தவறு செஞ்சிருக்கீங்க. நான் தியானத்துல இருக்கும்போது எனக்கு அது தெரிய வந்தது. இல்ல, தெரிஞ்சு நாங்க இதுவரைக்கும் எந்த தவறையும் செய்யல. ஆனா தெரியாம அதை நீங்க செஞ்சிருக்கீங்க. நீங்க சொல்றது புரியல. தயானந்தன் வர வரைக்கும் கோவில் சன்னதி அடைக்கலாங்கிற தீர்மானத்துக்கு நீங்க சம்மதிச்சிருக்கவே கூடாது. மூடி கிடக்கிற கோவிலுக்கு முன்னாடி நின்னு மல்லிகா நான் சொல்லி கொடுக்கிற மந்திரங்களை சொல்றதுனால என்ன பலன் கிடைக்க போகுது? இப்ப நாம என்ன செய்யறது? நான் சொல்றத கவனமா கேளுங்க. நான் சொல்றத கேட்டு தைரியமா செய்யணுங்கிறதுல உறுதியா இருங்க. நீங்க 2 பேரும் செய்வீங்களா? ஆபத்துகள் வர்றதுக்கான வேலைகளா இருந்தா நிச்சயம் வரும். ஆபத்து நிறைஞ்ச வேலைதான் இது. அது நமக்கில்ல, தயானந்தன். நான் கெட்ட சக்திகள் இருக்கிற மந்திரங்களை ஜபிச்சு அந்த தீர்த்தத்தை உங்ககிட்ட கொடுப்பேன். இன்னைக்கு ராத்திரி கடைசி ஜாமத்துல யாருக்கும் தெரியாம அந்த தீர்த்தத்தை கோவில் சலையில நீங்க தெளிக்கணும். மல்லிகா 3 நாள் அந்த மந்திரத்தை சொல்றதுக்கான பலன் அதுல கிடைக்கும். அதுக்கப்புறம் பூஜையை ஏத்துக்கிறதுக்கும் அருள் புரியறதுக்கும் அந்த கோவில்ல தேவியோட சக்தி இருக்கவே இருக்காது. தேவி, அம்மா, மகமாயி, என்னையில இருந்து என்னோட சாயங்கால பூஜை, நிர்மல்ய பூஜை எல்லாமே இங்கதான். என்னால கோயில் நடைய சாத்தி திறக்காம வச்சிருக்காங்க. எல்லாமே நீதானே இருந்த எனக்கு நீ இப்படி ஒரு சோதனைதான் எனக்கு தந்திருக்கியம்மா. நான் தேவி மாதிரி நினைச்சிட்டு இருந்த சன்னியாசினி அம்மாவை என்னைக்கு பார்க்கலையோ அன்னையில இருந்துதான் இந்த பிரச்சனையே. சன்னியாசினி அம்மா கொடுத்த மோதிரத்துக்கும் சக்தி இல்லாம போயிடுச்சு. சாமியார் அம்மா என் கூடயே இருந்தாலும் அவங்களால எந்த நிம்மதியும் கிடைக்கிறது இல்ல. நான் இப்படியாவது இருக்கிறதுக்கு காரணம் சாமியார் அம்மா என் கூட இருக்கிறதாலதான். செத்து போலான்னு பல முறை நினைச்சிருந்தாலும் நான் உயிரோட இருக்கிறதுக்கு அவங்கதான் காரணம். அம்மா, உன்னையே கதின்னு நினைச்சிட்டு இருக்க இந்த பக்தைக்கு நல்ல ஒரு வழியை காட்டி அருள் புரியணுமா? ரேணுகா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சின்ன மகாராஜா சுபாவம் தெரியாதா? இங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல. அதனாலதான் நான் இங்க இருந்து கிளம்புறேன். எதுக்காக வந்தேன்னு சொல்லு. மல்லிகை போட்டிருந்த அதிசய மோதிரத்தை மந்திரக்காரி சின்ன மகாராஜா கிட்ட கொடுத்தால, அதை இங்க எங்கேயோ பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. அது எங்கேயோ இருந்துட்டு போகட்டும், அதையே நீ தேடுற? அது கிடைச்சா பல விஷயங்களை சாதிக்கலாம். வேண்டாம், அதனால நமக்கு எந்த காரியமும் ஆக வேண்டாம். மாயம், மந்திரம் இதெல்லாம் செஞ்ச மோதிரம் அது. நீ அந்த மோதிரத்தை தொட்டா உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. மல்லிகா அந்த மோதிரத்தை போட்டிருக்கும் போது நம்மளால அவளை ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? முடியல. மல்லிகா கோயிலுக்கு போகாம இருக்க நம்ம என்னென்னலாம் பண்ணோம் மறந்துட்டீங்களா? அதுக்கு இல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த மோதிரம் கையில இருந்தா நம்மள யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு தானே அர்த்தம். நாம நினைச்சது எல்லாம் நடக்கும் தானே? நீ சொல்றது சரிதான் ரேணுகா. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படி எல்லாத்துக்கும் பயந்து பயந்து வாழ வேண்டியிருந்ததுன்னா நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது இல்லம்மா. அந்த மோதிரத்தை வச்சு நீ என்ன செய்ய போற? உதேஸ்வரன் தேசத்து மகாராணியாக போற.
அந்த மோதிரத்தோட சக்தியால இந்த தேசத்து மக்கள் எல்லாம் என்ன அதிசயமா பார்க்கணும். சாவி இல்லாம இதை எப்படி திறக்க முடியும்? சாவி இங்கதான் எங்கேயாவது கண்டிப்பா இருக்கும். நல்லா தேடி பாருமா. அம்மா கிடைச்சிருச்சு. சரி சரி வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரேணுகா, இந்த தேசத்தை ஆள்றவங்களை தவிர இங்க வேற யாரும் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க? அதுவும் அவர் இல்லாத நேரமா பார்த்து. அப்படியே வந்தாலும் ஆட்சி பண்றவங்களோட அனுமதி வாங்கி மட்டும் தான் இதுக்குள்ள வரணும்னு உங்க 2 பேருக்குமே தெரியாதா? அப்படியே இருந்தாலும் நாங்க 3வது மனுஷங்க இல்லையே. ஆட்சி பண்றவங்களை தவிர இந்த அறைக்கு வேற யார் வந்தாலும் அவங்கள நாங்க 3வது மனுஷங்களா மட்டும் தான் பாப்போம். அப்ப நீ எதுக்கு வந்த? உங்ககிட்ட இதை சொல்றதுக்காக. இந்த நிமிஷமே நீங்க இந்த அறையை விட்டு போகணுங்கிறதுக்காக தான். இனிமே என்னைக்குமே இப்படி நடக்க கூடாதுன்னு சொல்றதுக்காக தான். உதயசரன் தேசத்தோட நியாயமும் தர்மமும் குடியிருக்கிற கோயில் தான் இந்த பள்ளியறை. மக்களை நேசிக்கிற மகாராஜாவை தவிர வேற யாரும் இதுக்குள்ள வரவே கூடாது. உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், புரியலையா உங்களுக்கு? நான் இங்க எப்படி வந்தேன்? என்னை யாரோ கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்தது. அது யாரு? உடனே வர சொல்லி ஆள் அனுப்பியிருந்த, இன்னும் வரவே இல்லையே. நாம வந்து ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. மேல் சாந்திக்கு ஒருவேளை சந்தேகம் வந்ததுனால வராம இருந்திருப்பாரோ? அப்படின்னா அந்த ஆள் இனிமே கோயிலுக்கே வர முடியாது. அந்த ஆளோட கதையை இன்னைக்கே நான் முடிச்சிருவேன். அதனால நாம நினைச்ச காரியம்லாம் நடக்குமா? நாமளே கோயிலை திறந்தா என்ன? பார்த்திவா,
அதத்தான் மந்திரக்காரிட்ட ஏற்கனவே நம்ம கேட்டோம்ல. கூடாது, மேல் சாந்தியை வச்சுதான் திறக்கணும்னு தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. மகாராஜா, ஆ, ஏதோ முக்கியமான விஷயம்னு வர சொன்னீங்களாமே. சாமியாரம்மா சொன்னதுனாலதான் நாங்க இங்க வந்தோம். இன்னைக்கு ராத்திரி 4வது ஜாமத்துல கோயிலை திறந்து தேவிக்கு பூஜை பண்ணணும். எதுக்காக அப்படி? இதுவரைக்கும் அப்படி பண்ணதே இல்லையே. கோயிலை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக சாமியாரம்மா சிறப்பு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி 4ஆம் ஜாமத்துல அந்த பூஜை முடிவடையும். அப்போ நீங்க தேவி மகமாயிக்கு பூஜை பண்ணணும். ஆ, அப்படி பூஜை பண்ணும்போது இந்த தீர்த்தத்தை தேவி விக்கிரகத்துல தெளிக்கணும். அதோட தேவி கிட்ட இருந்து போன சக்தி திரும்ப வந்துரும். அப்புறம் பணம் பதவின்னு ஆசைப்படாத அந்த சாமியாரம்மாவுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. இந்த தேசத்தோட குலதெய்வ கோயிலோட நன்மைக்காக அவங்க செய்ய போற இந்த பூஜைய வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. இல்ல, சொல்ல மாட்டோன்னு நானும் வாக்கு கொடுத்திருக்கேன். அப்படி வேற யாருக்காவது தெரிஞ்சா அது நீங்க சொல்லிதான் தெரியணும். இல்ல, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். கோவில் ரகசியங்களை பாதுகாக்கிறது என்னோட கடமை இல்லையா? அப்படின்னா உடனே கோயிலை திறங்க. ஆ, இந்தாங்க சாவி. சரி வாங்க. ஆ. ம். சீக்கிரம் திறங்க. போங்க. அம்மா, அம்மா, தேவி! மாமா, இங்க இருந்த தேவி சிலை காணாம போயிடுச்சு மகாராஜா. அந்த சிலையை காணுமே. தேவி மகமாயி, எங்களுக்கு ஏமா இந்த சோதனை? மாமா, இப்ப என்ன பண்ண? என்னால இதை தாங்கிக்க முடியல. அம்மா, தேவி! தேவி! மகமாயி, ஏன் இப்படி ஒரு கனவு? அம்மா தேவி, மகமாயி. என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் நம்மளோட குலதெய்வம் கோயில்ல பிரார்த்தனை பண்ற மாதிரியும் தேவி மகமாயி என் மேல கோபமா இருக்கிற மாதிரியும் நான் கனவு கண்டேன். அம்மா மகமாய்க்கு கோவமா? நிச்சயமா இருக்காதுங்க. அம்மனோட கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு தானே நம்ம இந்த யாத்திரைக்கே புறப்பட்டோம். நாம ஒன்னும் தேவி மகமாயை மறக்கலையே. நாம குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரொம்ப நாளாச்சு இல்லையா? நாம ஏன் போகலன்னு தேவிக்கும் தெரியும்ல. நம்ம தீர்த்த யாத்திரை முடியாம நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதுல்ல. தேவையில்லாம கண்டதையும் நினைச்சு நீங்க படுக்கிறதாலதான் இந்த மாதிரி கனவெல்லாம் வருது. என்ன இருந்தாலும் நான் தேவி மகமாயை நினைச்சுக்கிட்டு தான் தூங்க போவேன். நான் வழக்கத்துக்கு மாறா இப்படி ஒரு கனவு கண்டிருக்கேன்னா நிச்சயமா தேவி ஏதோ செய்தி சொல்லியிருக்கானுதான் எனக்கு தோணுது. ஒடிமாயா, மல்லிகாத நம்ம ஊர்ல இருக்கால, அவ அங்க இருக்கிற வரைக்கும் தேவிக்கு எந்த குறையும் வராது. பூஜையா இருந்தாலும் சரி, பிரார்த்தனையா இருந்தாலும் சரி, வேண்டுதலா இருந்தாலும் சரி, எல்லாம் நல்லபடியாவே அவ நடத்துவா. நீ சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் சொல்லி புரிய வைக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. கோயில் விஷயத்துல ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு.
எதுக்காகவும் எந்த குறையும் வராம பாத்துக்க தானே நம்ம பூஜாரி அங்க இருக்காரு. ஒரு கனவு கண்டதுக்காக எந்த அளவுக்கு மனசு குழப்பிப்பாங்களா? அம்மா மகமாயி, தெரியாம நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்படி உட்கார வைக்கலாம். அம்மா, மகமாயி, ஏய், சத்தம் போடாதே. கொஞ்சம் அமைதியா தேவி, இருக்கு. சொல்றேன், சத்தம் போடாதீங்க. சத்தம் போட்டு ஊற கூட்டாதீங்க. கோயில் சில காணாம போன விஷயம் நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. இப்போ உடனே இந்த கோயிலை பூட்டிட்டு அந்த சாவியை பத்திரமா வச்சிருங்க. சிலை எப்படி காணாம போச்சுன்னு விசாரிக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? ச்சே. இவ்வளவு நாளா நான் பூஜை பண்ண கோவில் இல்லையா இது? அதிகமா பேசணும்னா இந்த தேசத்தை விட்டு அனுப்ப வேண்டியிருக்கும். நாம சொல்லாத வரைக்கும் இந்த சிலை காணாம போன விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. பெரிய மகாராஜா தயானந்தம் வந்து கோயிலை திறக்கும் போது மத்தவங்களுக்கு தெரிஞ்சா போதும். அப்படி இல்லாம எதுவும் செய்யாத நாம சிலை காணாம போனதுக்கு நாம குற்றவாளியாக வேண்டாம். இது எல்லாமே கெட்ட சக்திகளோட வேலையாத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி பண்றதுக்கு தானே இந்த நேரத்துல கோயிலை திறந்து பூஜை பண்றதுக்கு நினைச்சோம். ஆனா இப்படி நடந்து போச்சே. நிரபராதியான நாமையும் குற்றவாளி ஆகணும். சீக்கிரம் கோயிலை பூட்டி சாவியை எடுத்துட்டு போங்க. அதுக்கு மனசுலனா சிலை இல்லாத கோயிலுக்கு காவல்காரனா நின்னுக்கோங்க. பொழுது விடியும் போது ஊர் மக்கள் எல்லாம் வருவாங்க. சிலை காணா போனதுக்கு காரணம் மேல் சாந்தி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் உத்தரவு போட வேண்டி வரும் உன்னை சிறையில் அடைக்கிறதுக்காக. கூடாது, அந்த மாதிரி செய்யாதீங்க. எங்களை காட்டி கொடுத்துட்டு நீ தப்பிக்கலாம்னு நினைச்சா அது மட்டும் முடியாது. இப்பவே நாங்க ஆட்களை கூப்பிடுவோம். சிலையை அபகரிச்சவன நாங்க கையும் களவுமா புடிச்சிட்டோம்னு சொல்லுவோம். வேண்டாம், ஆ, அப்படி பண்ணாதீங்க. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கோயிலை பூட்டி சாவி எடுத்துட்டு வாங்க. எனக்கு பயமா இருக்கு. இப்படி பயந்துகிட்டு இருந்தா ஆபத்துல தான் போய் முடியும். சொல்றதை கேளுங்க, சீக்கிரம் போங்க. அட, போய் பூட்டுங்க. அம்மா, மகமாயி, தேவி,